13வது வசனத்துக்கு நேராக நாம் யாவரும் கவனத்தை திருப்புவோம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. கரங்களை உயர்ந்தலிலே சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பை நான் இப்படியாய் கொடுக்க விரும்புகிறேன். உண்மை உள்ளவர். அல்லேலூயா. என் தேவன் உண்மை உள்ளவர், என் கர்த்தர் உண்மை உள்ளவர், என் இயேசு உண்மை உள்ளவர், என்னுடைய பரிசுத்தர் உண்மை உள்ளவர். வசனத்தை வாசிக்கும் பொழுதே சொல்லப்படுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவு நல்லவர்ல நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் அவர் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார். ஆமெனா. நாம் உண்மை இல்லாம போகிறதுனால அவர் உண்மையற்றவராய் மாறுகிறது இல்லை. ஆமென். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவார். அப்போ ஆண்டவராகிய தேவனிடத்திலே உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் அவர் இடத்திலே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அவரிடத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மை இல்லாமல் போகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்ய தவறிவிட்டாரா? இல்லை. பாதுகாக்க தவறிவிட்டாரா? இல்லை. ஜீவனை கொடுப்பதற்கு தவறிவிட்டாரா? இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அதிலிருந்து நாட்கள் நெருங்க வேண்டிய ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் நன்மைகளையும் கொடுக்காமல் இருக்கிறாரா? இல்லை. நாம் தவறி போனாலும் அவர் செய்கிறதை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நான் சொல்லுகிறது விளங்குகிறது? இயற்கையாகவே இந்த பூமியில இருக்கிறார். எல்லா மனிதர்களும் சற்று நிதானித்து பாருங்கள். மழை யாருக்காக பெய்கிறது? சூரியன் யாருக்காக உதிக்கிறது? சந்திரன் யாருக்காக பூமியில வெளிச்சத்தை கொடுக்கிறது? வசனம் சொல்லுகிறது, நல்லோருக்காகவும் தீயோருக்காகவும் தம் சூரியனை என்ன செய்கிறார்? உதிக்க பண்ணுகிறார், மழையும் பெய்ய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமெனா. கண்பானவர்களே, நாம் உண்மையற்றவர்கள் தான். ஆனால் தேவன் உண்மை இல்லாதவர் அல்ல, அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோமே, நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஒரு பக்தன் அழகாய பாடல் வரிகள் எழுதினார். அல்லேலூயா. தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் இந்த பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் இந்த பூமியில் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உனக்கு ஜீவனை கொடுப்பதில் உண்மையுள்ளவராக இருந்தார். உன்னை பாதுகாப்பதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பாவங்களை செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் அக்கிரமமான வழிகளை கடந்து போய் கொண்டிருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே நாச மோசத்துக்கு ஏதுவான வழிகளிலே நம்முடைய வழிகள் நிலைத்திருந்து கொண்டிருந்தாலும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராக சொன்னதிலே தவறாதவராக இருக்கிறார். ஆமென். பிள்ளைங்க வாரம் உட்காருங்க, வசனத்தை கேட்கணும். உட்காந்து விளையாடுறது இடம் கிடையாது. சைடில் அச்சாரத்தில் உட்காருங்க, வெளியே வரக்கூடாது. நீங்க செய்வது பின்னாடி எல்லாம் கவனிச்சுட்டு கர்த்தர் நல்லது. கவனிக்கணும். உண்மையுள்ளவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனுஷன் மாறி போவாங்க, ஆனா ஆண்டவர் ஒரு காலம் மாறி போகவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் நேற்று மாறல, இன்றைக்கு மாறல, நாளைக்கு மாற மாட்டாரு. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூடவே இருந்த ஒரு 12 பேர், 12 பேரும் ஆண்டவரை மறுதலிச்சாங்க. ஆமா, மறுதலிச்சாங்க. அவரவர் ஏதோ ஒரு காரியங்களை மறுதலித்துக் கொண்டே இருந்தார். நமக்கு பார்வைக்கு வந்ததெல்லாம் யார் தான்? யூதாசு, பேதுரு. அல்லேலூயா. எத்தனை வெள்ளிக்காசுக்காக? 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டார். மறுதலிச்சுட்டான். அந்த அன்பை மறுதலிச்சுட்டான். அவரோட கூட உண்டு உறவாடி. அல்லேலூயா. ஒரு அழகான பாடல் இருக்கு பாருங்க. ஸ்நேகிதரே ஸ்நேகிதரே
எங்கு வந்தாய், எதற்காக வந்தாய், எங்கு வந்தாய், எதற்காக வந்தாய், ஒன்றாக உண்டு ஒன்றாய் உறங்கி ஒன்றாக நீ தேவ மைந்தனை தேடி செய்தரே செய்தரே எங்கு வந்தாய், எதற்காக வந்தாய் அப்படின்னு சொல்லி யூதாசை பார்த்து ஆண்டவர், ஏ பொல்லாதவனே, ஏ மாய்மலக்காரனே, ஏ துரோகியே, என்னை காட்டிக் கொடுக்கும்படி வருகிறதானே, சத்ருவுடைய ஆவியால் பிடிக்கப்பட்டவன் என்று சொல்லி அழைக்கவில்லை, அவர் அழைத்து சிநேகிதனே என்று அழைக்கிறார். இப்படிப்பட்டவருடைய அன்பு இன்றைக்கு எத்தனை இடங்களிலே நாம் தேவனை மறுதலித்து வாழ்கிறோம். ஒரு கண்களிலே தேவனை மறுதலிக்கிறாய், ஒரு செயலினால் தேவனை மறுதலிக்கிறாய், ஒரு நாவின் வார்த்தைகளால் ஆண்டவரை மறுதலிக்கிறாய், உன்னுடைய சரீரத்துடைய உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா நாடி நரம்பு எலும்பு செக்கல் அணுக்க தசைகள் உணர்வு உணர்ச்சிகள் என்று சொல்லி சூழ்நிலைகள் வரும்பொழுது, நண்பர்கள் வரும்பொழுது, உறவுகள் வரும்பொழுது, உனக்கு வழிகள் கிடைக்கிற போதெல்லாம் தேவனை மறுதலிப்பதற்கு எத்தனை நிமிடங்கள், எத்தனை காலங்கள், எத்தனை வருடம் ரட்சிக்கப்பட்டு ஞாசனம் எடுத்து ஆவின் அபிஷேகத்தை பெற்று சத்தியத்திலே சாட்சியாய் சபையிலே உறுதியாய் நிற்பதற்குண்டாயிருக்கிற வழியெல்லாம் கிடைத்து கூட இந்த யூதாசை போல ஆண்டவரை அவ்வப்போது காட்டி கொடுக்கிற ஜனங்களாக பல நேரங்களிலே மனுஷனுக்கு முன்பதாக நிற்கிறோம். ஆண்டு சொன்னார், வா நீ உலகமே புறப்பட்டு போங்க, எதற்கு நீ சாட்சியாய் இருக்கணுன்றதுக்காக. யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும், ஏன் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீ சாட்சியாக இருக்க. என்ன சாட்சி? எதை நான் சாட்சியாக வெளிப்படுத்துகிறோம்? பேசுகிறதை சாட்சியை வெளிப்படுத்துகிறோமா? கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறதுனால சாட்சியை வெளிப்படுத்துகிறோமா? நாம் வாழுகிற வாழ்க்கை, வாலிபத்தில், குடும்பத்தில், கணவனிடத்தில், மனைவிடத்தில், பெற்றோரிடத்தில், வேலை செய்கிற ஸ்தலத்தில், செய்கிற பிசினஸ்ல கடந்து போகிறதான இடங்களில் நாம் தேவனை என்னவாக சாட்சியை அறிவிக்கிறேன் அல்லது இயேசுவை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன்? அல்லேலூயா. இயேசுவை காட்டி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கா? மறுதலிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கா? அல்லேலூயா. எத்தனை முறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடனியை கடினப்படுத்துகிறவன் சகாயம். அல்லேலூயா. வசனம் சொன்ன உண்மை உள்ளவா? நான் உண்மை உள்ளவரா இருக்கிறதுனால தான் சேர்த்து ஜீவனை வச்சிருக்கேன். ஆண்டவருக்கு ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிற ஒரு இமை போவாது, அது நிமிடம் போதாது, அது இமை பொழுது போதாது. ஆண்டவர் ஜீவனை சரீரத்திலிருந்து எடுப்பதற்கு. அல்லேலூயா. ஆனாலும் அவர் கிருபையுள்ளவராய், இரக்கமுள்ளவராய், தயவு நிறைந்தவராய், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் தூங்காமல் அல்லேலூயா பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல நம்ம ஒவ்வொரு நாளும் பறந்து 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 எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படி படுத்திருந்தாலும், உனக்கு ஹார்ட்ல பிரச்சனை வர மாதிரி இருக்கும், லங்ஸ்ல போராட்டம் வர மாதிரி இருக்கும், ஒரு சரி இடத்தை கொடுக்காதபடி சில பலவீனங்களை பலிகளின் சுமக்கிற சூழ்நிலை வரும். ஆனால் அவ்வப்போதெல்லாம் ஆண்டவர் பட்சமாய் இருந்து உன்னை தாப்பிடித்து நடத்தி வந்தார். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இந்த கண்கள் அவருடைய கண்கள். வசனம் சொல்லுகிறது, மனுஷனை எப்படி உண்டாக்க வேண்டும், நம்முடைய சாயலாக உண்டாக்குவாங்க என்று சொல்லி அவரை போல சாயல் உண்டாக்கினார். அவருடைய கண்களை கொண்டு என்ன ஆபாசத்தை பார்ப்பது, அசுத்தமானதை காண்பது, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல கண்டதையும் பார்த்து கண்டதை யோசித்து கண்ட மனிதர்களை பாதிசல் ஆண்டவர் சமூகம் கண்டு திருப்பப்படுகிறதா? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 121 அல்லேலூயா. எனக்கு ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை எடுக்கிறேன் என்று சொல்லி உதவி வரும் கண்களை நோக்கி நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அதுக்குள்ள ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய கண்கள் எதை காண்கிறது? அவர் உண்மையுள்ளவர். உன்னை பார்வை இழக்க வைக்கலையே, உனக்கு கண்கள் பிரச்சனை கொடுக்கலையே, என்னைக்கு ஒரு பார்வை கொடுத்து நடக்கப்படுகிற நல்ல பைக் ஓட்ட விட்டுருக்காரு, சமைக்க விட்டுருக்காரு, உங்க வேலையை செய்ய விட்டுருக்காரு, உன்னை படிக்க வச்சிருக்கிறாரு. அவதூறான காரியத்தை கண்களுடைய பார்த்தும் கவனித்தும் செயல்படுத்தியும் இருந்தால் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே.
எத்தனை பேர் செவிடுதலாக வாழ்றாங்க? நான் பேசுறது எல்லாம் கேட்குதா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உண்மையுள்ளவர். ஒரு காதுல இருக்கிற ட்ரம், வீட்டுல நீங்க தண்ணி நிரப்பிருக்க அந்த ட்ரம் இல்ல, காதுல ட்ரம் இருக்கு, டமாரா குத்தி போச்சு. எவ்வளவு சத்தமா பேசினாலும் கேட்க. உண்மையுள்ளவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம கொடுத்தாரே எதுக்கு? குறை சொல்றதுக்கா? பழிக்கிறதுக்கா? அசுத்தமானதை செய்வதற்கா? இந்த நாவில் தேவையான காரியத்துக்கு இடத்தை கொடுப்பதற்கா? அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் அழகா பக்தர் பாடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எதற்கு? அவர் நாமத்தை சொல்லி வருவதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேரை சொல்ல புரியுது? புரிஞ்சவனுக்கு கரங்களை தலையில சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அந்த வெண்மசை எழுதிட்டாங்க. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இந்த நாவை கொண்டு ஜெபிக்கிறது கிடையாது, இந்த நாவை வைத்து கொண்டு துதிப்பது கிடையாது, இந்த நாவில கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது கிடையாது. என்ன கெட்ட வார்த்தை, பொச்சரிப்பு, கூரை, பழி, மற்றவரை குறித்து தவறாய் பகட்டாய் பேசுகிறதற்காய். அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் சொல் தவறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவர், அவருடைய வாய் சொல்லிட்டு அவர் வைராக்கியம் செய்து முடிக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை அவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னது எதையாவது வாழ்க்கை மாற்றி வைத்திருக்கிறாரா? அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் முன்குறிச்சிட்டாரு. என்ன? 2025 இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி சரியாக 12:40 இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், உடைய வாழ்க்கையில் உயர்வை கட்டளை வேண்டும், இது அதிசயத்தை அவர்கள் செய்தே ஆக வேண்டும் என்று முன்குறித்த இடத்துல, அந்த ஸ்தானத்தில், அந்த இடத்துல நீங்களும் நானும் இல்லாத போதுதான் வாழ்க்கை விட்டது தாமதமாவது தவிர அவர் அல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க நிக்கிறேன், கரெக்டா 12:40-38 இந்த ஆசீர்வாதம் நான் இந்த இடத்துல இல்லாம நான் அங்க நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆசீர்வாதம் இழந்தேன். ஆண்ட பொய் உரைக்கிற தேவன் அல்ல, அவர் சொல்லி மாற்றிக் கொள்ளுகிறவர் அல்ல, மனபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்யாது இருப்பாரோ, வாசலித்ததை நிறைவேற்றாது இருப்பார். அவன் நிறைவேற்ற பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சொன்ன தீர்க்கதரிசனம், சொன்ன வாக்குத்தத்தங்கள், கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்டு. கொடுத்த வெளிப்பாடு, கொடுக்கப்பட்ட தரிசனம், உனக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குகள் உண்மைங்க. ஆனா என் வாழ்க்கை இன்னும் நிறைவே சொல்றாங்க. இந்த வாக்குத்தம் ஆண்டவர் 2011 கொடுத்த என்ன நிறைவேற? ஆண்டவர் 2018 வாக்குத்தை கொடுத்தார், என்ன நிறைவேற? இதுக்கு ஆண்டவர் காரணம் அல்ல, அவர் வாக்குத்தத்திலே உண்மையுள்ளவர். அழகா சொல்லி பாருங்க, நீ விசுவாசித்தாலும் என்ன, விசுவாசிக்காத போனாலும் என்ன, நான் செய்ய நினைத்ததை தடுக்க கூடுமோ? விசுவாசம் கொண்டு வர நினைச்சாத, நீ விசுவாசம் இல்லாம உட்கார்ந்து இருந்தாலும் நான் உழைக்கின்றத நாள்ல முன்பிடித்ததை ஆழ்த்த வாழ்க்கிறதை எடுத்து வைத்ததை அந்த நாளில நீ எனக்கு உண்மையா இருக்கிறியோ இல்லையோ நான் உனக்கு கொடுக்க வேண்டிய வந்தேன். ஆனா அந்த இடத்துல நீ இல்லை, இதுதான் உண்மை. அல்லேலூயா. வரைந்திருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோடு சென்றிருப்பேன், வேற கெட்ட சிந்தனைகளை நிறைஞ்சிருப்பேன், தேவையில்லாத வார்த்தை பேசிக்கொண்டு அமர்ந்திருப்பேன், நான் மற்றவர்களை பழிச்சிருப்பேன். சோ அந்த ஸ்தானத்தை விட்டு நீ தள்ளுண்டு போனாய், அவர் அந்த ஆசீர்வாதம் அங்கதான் வச்சிருக்கிறார். எத்தனை பேரை சொன்னா புரியுது? காணாத கல்யாணத்துல அற்புதம் செய்யணும், இது பெரிய திட்டம்.
முதலாம் அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அங்க யார் இருக்கணும்? ஒரு கல்யாணம் நடக்கணும், அது காணாமூராய் இருக்கணும். அந்த கல்யாண மண்டபத்துல கல்யாண வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வரணும்? இயேசு அழைக்கப்படணும், அந்த மரியாதை அழைக்கப்படணும், சிக்ஷன் அழைக்கப்படணும். இதெல்லாம் பரலோகத்தினுடைய திட்டம். நடந்தது, வந்தார்கள், இருந்தார்கள், குறைபட்டது. அல்லேலூயா. அங்க இயேசு இருந்தா குறைபட்ட இடத்துல நிறைவை மாற்றினார். தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. நீங்கள் இல்லாத இடத்தில் இயேசுவை தேடுகிறது என்ன? அல்லேலூயா. மனிதனின் இடத்தில் நன்மை எதிர்பார்க்கிறது என்ன? இயேசுவை காட்டிக் கொடுத்து யூதாசை போல வாழ்ந்துவிட்டு ஆண்டவருக்கு இது ஏன் செய்யவில்லை என்று சொல்லி பிதற்றுவதற்கும் புலம்புவதற்கும் உனக்கும் எனக்கும் தகுதி கிடையாது. ஆண்டவர் தடுக்கவில்லை, ஆண்டவர் தாமதிக்கவில்லை, அவர் கொடுக்க மறுக்கவில்லை. அவர் உண்மை உள்ளவர். காலையும் மலையும் யாருக்காக காத்திருக்கார்? நீங்க பாருங்க, உங்க வாட்சை கொஞ்சம் பாருங்க. நீ ஒரு நிமிஷம் நில்லுல நிக்குமா? நிக்க அது தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். கடலுக்கு அலைகள் நிற்கிறதா? கொஞ்சம் இறையாது, அமைதலாயிரு. நீ போய் சொன்னாலும் நடக்காது. அந்த அலை அடிக்க வேண்டிய நேரம் பரலோகத்தினுடைய திட்டத்தை அடித்துக் கொண்டுதான் இருக்கும். ஒரு ரயில்வே ட்ரெயின் 10 மணி வரை ட்ரெயின் தாமதமா வரலாம், ஆனா நீ சொன்னா அது நிற்காது. அல்லேலூயா. 10 மணி ட்ரெயின் 11 மணிக்கு வரலாம், ஆனா நீ 10 மணி ட்ரெயின் 10 மணி போய் காத்திருப்ப. அது 11 மணிக்கு தான் வரும். சில நேரங்கள் ஆண்டவர் நமக்கு அறிவை புகட்டுறதுக்கு, புத்தியை தெளிவடைந்து சில வேலைகளை ஆண்டு செய்வார். அல்லேலூயா. பிரதர், இன்னும் அப்பாயின்மெண்ட் வாங்கல, இன்னும் கன்ஃபர்மேஷன் வாங்கல, இன்னும் நான் ப்ரமோஷன் வாங்கல, இன்னும் வருமானம் கிடைக்கல, நான் இன்னும் வீடு வாங்கல, இன்னும் வீடு கட்டல, நான் இன்னும் அட்மிஷன் வாங்கல, இன்னும் என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதுதான் இன்னும் செய்யாம இருக்கிறேன், நான் இன்னும் வாடகை வீடு இருக்கிறது. ஆண்டவர் எடுத்து வைத்து, ஆண்டவர் கொடுத்து வைத்து, ஆண்டவர் ஏற்படுத்தின ஆயத்தமாக்கினதை பெற்றுக் கொள்வதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அவர் உண்மை உள்ளவர். நான் உண்மையுள்ளவர் இல்லாதவரை போயிருந்தாலும் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை சரியாக நிறைவேற்றுகிறார். வசனம் சொல்கிறது, குறித்த காலத்து தரிசனம் ஏனோ வாய்க்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாக நிறைவேறும். மனுஷன் கிடையாதுங்க. நீங்க அடுத்த வாரம் பேருக்கு வரேன், சர்ச்சுக்கு வரேன், நான் இந்த காலத்தில் செய்யறேன், நான் பொருத்தனை பண்ணிக்கிறேன், இதை நான் கொடுக்கிறேன், இதை பண்றேன், அது சூழ்நிலை தான் மாறி போகிறதுக்கு அவர் நீ நானும் கிடையாது. அவர் தேவன். வானத்தை பூமி மண்ட சிராச உருவாக்குறது சர்வ வல்லமை தெய்வம். நீ ஆண்டவர் ஏமாத்தல, அவருடைய ஏமாற்றவே மாட்டேன். ஆண்டவர் ஒரு 4 வருஷம் நான் என்ன பொருத்தனை பண்ணேன், ஆண்டவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் ஆண்டவரே, ஒரு நாள் 15 அதிகாரம் வாசிக்க ஆண்டவரே, ஆண்டவரே அழுதுகவும் சத்தத்தை கேட்காம அந்த அழைப்பு இழந்திருக்க மாட்டேன் ஆண்டவரே. இது உபவாசம் ஆண்டவரே, 8 மணி நேரம் ஆண்டவரே உபவாசம், நான் நேரம் எல்லாம் உட்கார்ந்து இருப்பேன். முடிவெடுத்தேன். எங்க பொருத்தனை, எங்க உங்க தீர்மானம், எங்க வந்தது, என்ன நடந்தது? அல்லேலூயா. நான் தவறி போயிட்டேன், ஜெபிக்க மறந்துட்டேன், வேத வாசிக்க மறந்துட்டேன், நான் உபவாசிக்க மறந்துட்டேன், ஆயத்து வர்றதுக்கு மறக்கிறேன், காணிக்க தசமம் போறதுக்கு மறக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு போராட்டம், எனக்கு இது போற வலி, நீ மறந்துடு. அதுதான் உங்களுக்கு ஆண்டு வருமானம் கொடுக்காம இல்லை, அவர் உண்மையுள்ளவராக கொடுத்துதான் இருக்குது. நீ காணிக்க போடலாம் கூட ஆண்டவர் கொடுக்க வேண்டியது கொடுத்துதான் இருக்குது. நீ பொருத்தனை செய்து நிறைவேற்றலாம் கூட உங்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சுதான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், என் தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வதற்கு மனமுத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஒரு உறுப்பாகியும் ஒரு எழுத்தாகியும் அவர் சொன்னதிலே மாற்றிக்கொள்ளுகிறவர் அல்ல. அவர் சொன்னபடியே வரதான் போகிறார். அவர் தாமதம் பண்ணுகிறார். அநேக சொல்ல தாமதம் பண்ணவில்லை, அவர் வர வேண்டிய நேரத்தில் வருவதற்கு ஒரு ஆயத்தமாக தான் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் வருகிற நாளை ஒருவரும் அறியார். ஆமேனா. இதே தாத்தா காலத்துல சொல்றாங்க, தாத்தா முப்பாட்டல்ல, உபிதாக்கள் அல்ல. அல்லேலூயா. எத்தனை யுகங்கள், எத்தனை பிதாக்கள் சொன்னாலும் அவருக்கு என்று குறிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கிறதே, அது நாள் நிச்சயமாய் வருவார். அவர் தாமதம் பண்ணினார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உண்மையா இருக்கிறீங்களா சிஸ்டர், பிரதர்? உண்மையா இருக்கிறீங்களா? எழுதி கொடுக்குறீங்க, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், பொறுத்தனையை எழுதி கொடுக்குறீங்க, ஆண்டு சமத்தை லைவ்ல எழுதி வைக்கிறீங்க. அல்லேலூயா. நான் ஆண்டு செய்வேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறீங்க. எழுதி வச்சதெல்லாம் என்ன ஆனது? நீங்க உண்மை உள்ளவராக இருக்கிற, இன்னைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கனாலதான் இன்னைக்கு உங்க கூட பேசுறாரு. இல்லைன்னா இந்த வார்த்தைகளோட பேச வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. யூதாசை மாறினவர்கள் எத்தனை பேர்? அல்லேலூயா. பணம்
சுகம், ஆசை, விருப்பம், வேலை, படிப்பு, டியூட்டி, ஆண்டு சமூகம், லூட்டி. அல்லேலூயா. ஆண்டு சமூகம் முக்கியம் இல்லை. ஆனா எது முக்கியம்? ஆண்டுடைய ஊழியம் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? ஒன்றை ஆண்டவருடைய கரத்தில் தருகிறார் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதத்தையோ நன்மையோ ஊழியத்தையோ பொறுப்புகளையோ அல்லது ஆண்டு நம்பி ஒன்றை கொடுக்கிறார் என்று சொன்னால் உன் மேல அந்த கிருபையும் அபிஷேகம் அதுக்குண்டான காலத்தையும் நாட்களையும் அளவுகளையும் ஆண்டவர் ஏற்படுத்திதான் கரத்தில் தர்றார். சும்மா யாருக்கும் தர மாட்டேன். அல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவர், செயலில வல்லவர். அவர் நினைவுக்கு முன்னாடி, அவர் யோசனைக்கு முன்னாடி, அவருடைய திட்டத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் கிடையாது. ஆமேனா? ஆனா நான் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு நான் செய்வது கிடையாது. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட விஷயத்தை பயன்படுத்துவதற்கு இடத்தை கொடுப்பது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உன் வாயை விரிவாய் தர, நான் நிரப்புறேன். தரந்தா நிரப்புவேன், கொடுத்தா நிரப்புவேன், அதனால கொடுத்தா நடத்துவேன், அந்த நாளில் இருந்தா நடத்துவேன். நீ ஜபத்தில் இருந்தா அவனுக்கு கொடுப்பேன். நீ சொன்னபடி துதிச்சாலும் அவனுக்கு தருவேன். நீ உபாசிக்கும் பொழுது அந்த விடுதலை பெற்றுக் கொள்வேன். ஆமேனா? அவர் உண்மையுள்ள அவர் உண்மையுள்ள. நான் உண்மையா தெரியல, நான் உண்மையா தெரியல, ஆனா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் உண்மை இல்லாத போகிறதுனால தான் ஏன் காலத்தில் எனக்கென்று உண்டாக்கப்பட்டது, எனக்கென்று வைக்கப்பட்டது, எனக்கென்று சுதந்திரிக்க வேண்டியதை நான் சுதந்திரிக்காம நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் தவிர அவரிடத்துல ஒரு குறைவும் யாரும் சொல்லிட முடியாது. ஆமேனா? ஆமே சொல்லுங்க பாருங்க. எதற்காக ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு? எதில் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்? எல்லாவற்றிலும் தேவன் உண்மையுள்ளவர். நீங்க எல்லாம் பார்க்கிற நேரங்களில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சவன். 1:1 எதற்காக அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்? நம்முடைய எந்த இடத்துல உண்மை தேவை என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். இடத்தை வச்சுக்கிற வேகமாய் வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற ஆமென் சொல்லுவீங்களா? ஒன்று, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எதுக்கு கேட்டாரு? பணம் கேட்கிறாரா? பொருளை கேட்கிறாரா? ஆஸ்தி வேணும், உன் சொத்தை எழுதி கொடுத்துரு, காதல் கம்பளை கையில் இருக்கிற ரிங்கை கழட்டி போட்டு கேட்கிறாரா? அவரை கேட்கிறது என்ன? உன்னிடத்தில் ஐக்கியமாக இருப்பதற்கு, கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு, இயேசுவோடு அந்த நல்ல ஐக்கியம் உண்டாக வேண்டும். என்ன ஐக்கியம்? அவர் பாவம் இல்லாதவர், நீயும் பாவம் இல்லாதவரோடு இருக்கிறது. அவரோடு இருந்தால் ஒரு பாவம் இல்லை, அவரோடு இருந்தால் ஒரு சாவு கிடையாது, அவரோடு கூட இருந்தால் ஒரு தோல்வி கிடையாது, அவரோடு கூட இருந்தால் ஒரு வியாதி கிடையாது, அவரோடு கூட இருந்தால் ஒரு கெட்ட நினைவு கிடையாது, அவரோடு கூட இருந்தால் அசுத்தமான யோசனை கிடையாது, அவரோடு கூட இருந்தால் நீ தேவையில்லாத வழியில் இருக்க முடியாது. அக்கிரமோ பொல்லாப்போ அநீதியோ தவறான பாதையில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. வசனத்தில் சொல்லுகிறது, நாம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எதை கலைச்சாரு? எதை கலைச்சாரு? ஐக்கியமாய் இருப்பதற்கு. பக்கத்தில் பார்த்த சபையே, நீ தேவனோடு ஐக்கியமா இருக்கணும், நீ கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கணும், நீ பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமா இருக்கணும். வேற ஒன்றை பண்ணான்னு எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னது கலங்குது? உங்களுக்கு தேவை பணம் கிடையாது, உங்களுக்கு தேவை பொருள் கிடையாது, உங்களுக்கு தேவை படிப்பு கிடையாது, உங்களுக்கு தேவை அழகு கிடையாது, உங்களுக்கு தேவை வீடு கிடையாது, உங்களுக்கு தேவை குடும்பம் கிடையாது, உங்களுக்கு தேவை உயர்வு கிடையாது. முதல்ல உங்களுக்கு தேவை வசனத்தோட எதை காலேஜ் தெரியுமா? உங்களுக்கு குடும்பம் உண்டாக்குறது இல்லமா? பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து உங்களை வாழ வச்சு மேம்படுத்துவதற்காகவே நாங்கள் பூமியோட கொண்டு வரல. That one part of life. அது ஒரு பகுதியான வாழ்க்கை, அவ்வளவுதான். அதே முழுமையான வாழ்க்கை நினைச்சாங்க. அது முழுமையான வாழ்க்கை அது கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்டவருடைய அழைப்பு என்ன தெரியுமா? உனக்கு உலகத்தில் வச்சது நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறதை போல உங்கள் நடைமுறை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருப்பதற்கு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்காகத்தான் நான் உன்னை அழைச்சது போல் வச்சிருக்கிறேன். இதை விட்டுட்டியே, மற்றதெல்லாம் தேவையே. அல்லேலூயா. பொடி போடுற, சீரியலுக்கு முன்னாடி உட்கார்ற, செல்போனை கையில் எடுக்கிற, அல்லேலூயா, கண்டதையும் பார்க்கிற, கண்டதையும் பேசுற,
நினைக்கிற, ஊதுல. அல்லேலூயா. யாருக்கு தான் ஊதுறது? நாங்களாக ஊதுறோம். நிறைய பேர் ஊதாங்களை ஊதிட்டவங்க தான். அல்லேலூயா. இப்பதான் கேஸ் அடுப்பு. நான் சொன்னது புரிய நினைக்கிறேன். பேசுறத பார்த்தா பரிசுத்தமா இருக்கும், பின்னாடி பார்த்தா நாடுக்கு வாழ்க்கை, முன்னாடி பார்த்தா நடிப்பு. மாய்மாலக்காரர்கள் நான் சொல்றேன், ஆண்டவரே சொல்றேன். மாயமானம் செய்து அவரோட ஐக்கியமா இருக்க முடியாது. வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஐக்கியம் தேவை. எப்படி ஐக்கியப்பட முடியும்? ஒருத்தரோட ஊம பாஷை பேசுறதுக்கு ஐக்கியப்படுவீங்களா? என்ன செய்வீங்க? பேசுவீங்க. இந்த சப்ஜெக்ட் பெருசு கொண்டு போது டேங்கில் இருக்கு. ஏதேன் தோட்டத்துல ஆதாமை ஏவாளை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல வச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு? எங்க போனாருங்க? ஏதேன் தோட்டத்துல யாரை பார்க்க போனார்? யாரை பேச போனாரு? ஆதாம் ஏவாளை பேச போனார். ஐக்கியம். அந்த தேவன் வர வேண்டிய அவசியம் கிடையாது. உண்டாக்கி கடன் கொடுத்துட்டாரு, நீ பண்படுத்திக்க, பாதுகாத்துக்க, உன்னை ஆசீர்வதிச்சேன்னு சொல்லி ஆண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. பிறகு எதுக்கு தேவன் வரணும்? அவர்களோட ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்காக. ஆமென். தேவன் ஐக்கியப்படுவதற்காக. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி இந்த பூமியில இருக்கிற நாளளவும் அந்த ஒரு துணை இருக்குன்னு சொல்லி கொடுத்தது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அவர் 2 பேருக்கு ஐக்கியப்பட விரும்பினார். ஐக்கியத்தை பலப்படுத்துவது. சபைக்குள்ள எத்தனை பேர் ஐக்கியமா இருக்கிறீங்க? வாலிபர்களோட ஐக்கியம் கிடையாது, சகோதரர்களோட ஐக்கியம் கிடையாது, சகோதரிகளோட ஐக்கியம் கிடையாது, லீடர்ஸோட ஐக்கியம் கிடையாது. நீனா அவங்க இவங்க அவங்க இப்படி ஆக்கும், அவங்க அப்படி ஆகும், இப்படி பண்ணாங்களாக்கும், இப்படி சொன்னாங்களாக்கும். எங்கிருந்து வரணும் கோபம்? எங்கிருந்து வந்து எரிச்சல்? திருச்சபையா இல்ல சப்தம் கிடையாது. தேவ சமூகம். தேவ சமூகத்துல கல்லர் குகையை போல உள்ள வச்சுட்டு கல்லர்களை போல உள்ள செயல்படக்கூடாது. பேசுறது சரி, பார்க்கறது சரி, செயல்படுறது சரி, நடக்கிறது சரி. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு நடிக்கிற வாழ்க்கை. அவன் யார் தெரியுமா? அழகான பாடலை சொல்லு. தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான், பிசாசு ஒண்ணு ஆசை காட்டி மோசம் பண்ணுறான். மிக தந்திரமா தூண்ட விடாதே அவனை அண்ட விடாதே, தூண்ட விடாதே அவனை அண்ட விடாதே. தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான், பிசாசு ஒண்ணு ஆசை காட்டி மோசம் பண்ணுறான். அல்லேலூயா. தூண்டி விடுவான். தெரியாது, அவங்கதான் சொல்லுறாங்க. எங்க கவனிச்ச நீ? இன்னைக்கு ராஜ்ல மெசேஜ் கொடுத்தார் பாத்தியா? யாருக்கு மேல வச்சு அவங்க பாயுவ வர்றோம். தப்பு செஞ்சா பாயலாம் செய்யும். ஏன்னா இல்லாத ஒண்ணு நானாவது கிரியேட் பண்ணி, நானாவது இமேஜினேட் பண்ணி பாருங்க, எழுதி வச்சுங்க இருக்கு. நாங்க பேசினா இருக்கு. அல்லேலூயா. சொல்லுகிற வேலை எழுது கிடையாது. குத்துனா திருந்திக்கணும், அடிச்சா வாங்கிக்கணும், ரணமாச்சுன்னா மருந்து போடான்னு வரணும். அல்லேலூயா. இல்ல குத்துதுன்னா நான் பண்ண முடியும்? அல்லேலூயா. நமக்கு செட் ஆகாதுங்க. செட் ஆகுது போ. பெரிய சேவிங்ஸ் இருக்கு, சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐக்கியமா இருக்கணும். எதில் ஐக்கியம்? எதில் ஐக்கியம்? ஒன்னா சாப்பிடுறது இல்லையா, குடிக்கிறது இல்லையா, சர்ச்சில் சாப்பிட போனது டீமா கும்பலா கூட சாப்பிடுறது இல்லையா, ஷாப்பிங் போறது இல்லையா, வெளியே சுத்துவது ஐக்கியம். இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஐக்கியமா? என்ன ஐக்கியம்? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இராதவர்கள் எந்த ஐக்கியம் நினைச்சிருக்க முடியாது. அது சபை ஐக்கியமா இருந்தாலும் நினைச்சிருக்க முடியாது. கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லாதவங்க பாரத ஐக்கியத்தில் இருக்க முடியாது. சிறுவர் ஊழியத்தில் இருக்க முடியாது. ஊழியர்களோட ஐக்கியமாக இருக்க முடியாது. உட்கார்ந்து 10 கோணமா இருக்கும். ஆமென். இதுக்கு கரங்களை தலையில சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நிறைய பேருடைய நினைவுகள் அப்படியா, இவங்க செட் ஆக மாட்டாங்க. இவங்க கூட எல்லாம் போனா நமக்கு ஒன்றும் வளர்க்கல. ஆண்டு சொன்னார், இவங்க கூட ஐக்கியமா சொன்னாரா? எங்க ஐக்கியமா சொன்னாரு? யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு
உங்களை அழைத்த உண்மை உள்ள தேவன். நீ அந்த ஐக்கியமா இருந்தீங்கன்னா உன் குடும்பத்தில் ஐக்கியமா இருப்ப, உன் உறவோட ஐக்கியமா இருப்ப, சபையில் ஐக்கியமா இருப்ப. ஒரு புதிய ஆத்மா வந்து அவங்க எப்படி ஐக்கியமா இருக்கணும் அப்படி ஐக்கியமா இருப்ப. ஆமெனா? அல்லேலூயா. சோத்திரம். யார்கிட்ட ஏதாவது ஆதாயம் நடக்குதா அப்படின்னு அந்த ஐக்கியம் இருக்காது. யார்கிட்ட பணம் வருமா, பொருள் வருமா, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, அதனால போய் ஐக்கியமாகிறது இல்லை அப்படின்னா அந்த ஐக்கியம் சரியான ஐக்கியம் இல்லை. அப்பயே புரிஞ்சுக்கலாம் இவங்க இயேசுவோட ஐக்கியமா இல்லை, இவங்க தேவைக்கு ஐக்கியப்படுறாங்கன்னு சொல்லி. ஆமெனா? கர்த்தரே சொன்னது கலந்து நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். திருச்சபை கிறிஸ்துவோடு ஐக்கியப்படணும். அல்லேலூயா. எதோட ஐக்கியப்படணும்? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படணும். ஏதேன் தோட்டத்துல பிதாவே தேவனை இறங்கி போய் ஆதாமிடத்திலும் ஏவனிடத்திலும் ஐக்கியமானார். அவர்கள் இணைந்து சம்பாஷிக்கிற நேரம் எத்தனை காலங்கள் எத்தனை நான்கு ஆண்டுடன் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறோம். ஐக்கியம் எங்க இருக்கிறது? ஜப இல்லைன்னா எழுதி வச்சுக்க, கஷ்டம் நான் மாற்றணும். ஒரு பொருள் தேவை கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? தேவை எங்க நடக்குதோ அங்க கேட்கணும். உனக்கு வாழ்க்கை நடக்கணும், உனக்கு ஆண்டு அற்புதம் செய்யணும், பாவம் மன்னிக்கப்படணும், நீ பசுத்தம் ஆகணும், ஆண்டுக்கு வழி திறக்கணும், ஆண்டு பாதையை காட்டணும். யார்கிட்ட போய் கேட்கணும்? மச்சட்ட போய் கேட்பீங்களா? எலியா பார்த்துட்டே இருந்தாரு, காக்கா வருமா? அல்லேலூயா. என்ன வரும்? அப்பத்தையும் இறைச்சி கொண்டு வருமா? காக்காவே பார்த்துட்டாரு. எலியா காக்காவை பார்க்காத, காக்காவை அடிப்பினவர் இருப்பாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் காக்காவை தான் பார்க்கறது. சில சபையில கவர் கிடைக்கும், மேனேஜ் பண்ணுவாங்க, ஸ்பான்சர். இதை சொல்லி நிறைய பேர் ஆளுநர் ஜீவியமே போச்சு. அபிஷேகம் தெரியும், சத்தியம் தெரியும், உபதேசம் தெரியாது. உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஏங்க கர்த்தராகிய இயேசுவோட ஐக்கியமா இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானதான் தானா வரும். அல்லேலூயா. கர்த்தரே புரிஞ்சது. அப்ப வானத்தையும் பூமியை படைச்சது யார்? இதில் உள்ளவைகள் எல்லாம் உண்டாக்குறது யார்? அழகா ஒரு பக்தன் அழகான பாடல் எழுத, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடுகின் சத்தம் கேட்பவரே, கூப்பிடுகின் சத்தம் கேட்பவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கூப்பிடுகின் சத்தம் கேட்பவரே,
பூமியில எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் அவருடைய கரத்தில் தான் வருகிறது. வசனம் சொல்லுகிறது, பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் வெளியே உலகத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர்களில் ஐக்கியமாக இருக்கும் பொழுது உடற்கொண்டானதை அதினதி காலத்திலே அதினதி வழிகளிலே தேவனுக்கு கொடுப்பதற்கு அவன் வல்லவனாயிருக்கிறார். ஐக்கியம் எங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஐக்கியம் இடையில ஒரு ஐக்கியம் வந்தது. என்ன? நான் ஆராதனை சொன்ன அடைப்பை பிடுங்கிறவனை சொல்லுங்க, அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும் கடிக்கும். அல்லேலூயா. அடைப்பை விட்டார்கள், பிடுங்கிட்டார்கள். ஆதாமும் ஏவா உள்ளே சர்ப்பம் நுழைந்தது. யாரோட ஐக்கியம்? சர்ப்பத்தோடு கூட ஏவாள் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனோடு பேசிக் கொண்டிருந்த ஐக்கியம் உடைந்து இப்பொழுது சர்ப்பத்திலே இந்த ஏவாள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் நிமித்தமாக வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவரையும் ஆதாமை விட்டு வைக்கவில்லை. அந்த வஞ்சனையும் தொடர்ந்தது. ஐக்கியம் எங்கோ ஆனது? பாவத்தோடு பிணைக்கப்பட்டது, சாபத்தோடு பிணைக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்தோடு துறந்தளிக்கப்பட்டார்கள். தேவனுடைய மகிமை இழந்தார்கள், பரிசுத்த மகிமை இழந்தார்கள். தேவனோடு இருந்தது உறவு, அந்த ஐக்கியம் உடைந்து போனது. மனுஷன் பாவத்துக்குள்ளாக மாறிவிட்டான். இதை மாற்றுவதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இதுதான் தேவன் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியமாய் இருப்பதற்கு உன்னை அழைத்த உண்மையுள்ள தெய்வம், உங்களை அழைத்த உண்மையுள்ள தெய்வம். ஏதேன் தோட்டத்தில் இழந்தாய் ஐக்கியத்தை, வஞ்சிக்கப்பட்டாய், ஏமாற்றப்பட்டாய், ஆசை வார்த்தைகளை. ஆசை வார்த்தை பேசுறான்னா ஞாபகம் வச்சுக்க. அல்லேலூயா. யாராவது என்கிட்ட வந்து உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன். உங்க ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் அதிகமா ஜாக்கிரதையா இருப்பேன். நீங்க சிரிச்சா நல்லா இருக்கீங்கன்னாக்கா இன்னும் அதிகமா ஜாக்கிரதையா இருப்பேன். நீங்க பேசினா அவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும் தோணுச்சு அப்படின்னாக்கா பெரிய ஒரு கும்பலை போட்டு சேர்ப்பாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கை நடந்த காரியம். ஆமென். அதனால இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரை இங்க நிக்கிறேன், இல்லைன்னா நான் வேற எங்கேயே வந்து விட்டேன். அல்லேலூயா. தேடி வந்தது விடாது, தொடரும், ஏறி வரும், மதில் தாண்டும், சில மதிலெல்லாம் தாண்டி போயிடும். அல்லேலூயா. சாகசெல்லாம் பண்ணி போயிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதேன் தோட்டத்தில் இழந்து விட்டு அந்த ஐக்கியத்தை பலப்படுத்துவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் அடையாளம் காண்பித்திருக்கிறார். உன்னை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐக்கியமாயிரு. உனக்கு ஐக்கியம் யார்? இயேசுவில் ஐக்கியமா இருக்கணும். இயேசுவில் ஐக்கியமா இருக்கிற நீங்க சபையில நடக்கிற எல்லா கூட்டங்களையும் ஐக்கியப்படணும். இயேசு மேல உண்மையாவே ஐக்கியமா இருக்கிறன்னா இந்த அடையாளம். ஆண்டவர் ஆராதனை நேரத்தோட வந்துருவீங்க. உங்க வீட்டுல குடும்பத்தை நடக்க ஆரம்பிச்சிடும். நீ ஜெபத்துல உறுதியை தைத்திருப்ப, அழுத வேத வாசிப்ப, தப்பு வரும்பொழுது, பாவம் உணர்ச்சி வரும்பொழுது அது தூக்கி எடுத்துட்டு போயிடுவேன், கிட்ட வைக்க மாட்டேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆலயத்திற்கு காலத்தை பார்க்க வராது, காலத்தை பார்க்க வராது. நான் காக்கா சொல்லுங்க, நான் ராஜேந்திரன் காக்கா. என் வாயில ஏதாவது வார்த்தை வருமா? ஜோமன் எழுப்புவாரா? சபைப்படி ஆசை வாங்கினது இல்லாமா அப்படின்னு சொல்லி காக்கா வாயில கொண்டு வர அந்த இறைச்சி 50 போல எங்களை தேடாத. இயேசு ஐக்கியமாயிருந்து அதே சொல்லுவீங்களா? சொல்ல சர்ச்சைக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசி போனதான் மனசு சமாதானமா இருக்கு. என்ன பார்க்க வர இயேசுவோட ஐக்கியமாயிருந்து எங்க போனாலும் உங்களோட சோமன்றதான் எனக்கு நிம்மதி. ஹலோ, என்னை விற்கிறத வாங்கிடாத. அல்லேலூயா. நான் உன்னை போல ஒரு மனுஷன் தான். அல்லேலூயா. நான் இயேசுவோடு கூட இருக்கிறனால நான் எங்க நிற்கிறேன், இல்லைன்னா நான் எங்க நிற்பேன் எனக்கு தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவோட ஐக்கியம். ஐக்கியம் இயேசுவோட ஐக்கியம் இருந்துச்சுன்னா பாவம் உள்ள என்றாக பயப்படும், தவறான சிந்தனை பயப்படும், கூட கெட்ட நண்பர்கள் சுற்றி வரும் பொழுது உனக்கு அவளோட போகணும் என்ன வராது. உன்னை சுற்றி உறவுகள் வரும் பொழுது அவர் சொல்லுதலை செய்யணும் யோசனை வராது. அவர் சொன்னாங்க, பிரதர் என் பிள்ளைக்கு திருமணம் முடிக்கணும், ஞாசம் கொடுப்பீங்களா? எதுக்குமா ஞாசம்? இல்லை, கிருஷ்ணன் ஞாசம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஞாசம் எடுத்துதான் பெண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு சபை நாடி வராது. வந்தா சர்ச்சை ஒழுங்காவா, சதிதை கேள்வி தெரிஞ்சுக்க, அப்புறம் ஞாசம் எடுத்துக்க, அப்புறம் நடக்கும். அப்புறம் பிள்ளை கல்யாணம் பண்ணுது. அல்லேலூயா. முதல் இயேசுவோட ஐக்கியம்.
கல்யாணத்தில் ஐக்கியப்படுறதுக்காக ஞாபகம் வராது. காலேஜ் சீட் கிடைக்கும், ரெக்கமெண்டேஷன் ஸ்பான்சர் கிடைக்கும், ஞாபகம் எடுக்காது. ஆண்டு சமூகத்தில் தேவ பிரசனத்தில் இயேசுவோடு நீ ஐக்கியமாக இருப்பதற்கு நீ கடந்து வர வேண்டும். சபை அவரோட ஐக்கியப்படுறதுதான் சபை. சபையில பக்கத்தில் சபையில நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. பைபிள் வசனம் சொல்லுது, ஓனாய்களுக்குள்ள ஆடுல அனுப்புற. இதுல யார் ஓனாய் யார் ஆடு? அது என்னுடைய பாடு. நான் போட்ட கோடு இல்லையா? பக்கத்து பார்த்து ஓனாய் வந்து ஆடு தெரியல. ஆடு சொல்லிட்டாங்க, நீ ஆடுக்குள்ள இருக்க மாட்ட, ஓனாய் ஏன் பீரோ நீ ஆடு தேடணும், அது கடிக்கும், யார்கிட்ட போயிடும், அடைய பிடிச்சிடும். அல்லேலூயா. உன்னை போட்டு மிதிக்கும். அதான் தாக்கம் இல்லை, இவ்வளவு பேச மிதிக்கும். ஓனாய் இருக்கிறது தெரியும். அல்லேலூயா. அது செட் ஆகுது அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. நீ ஏடிச்சா மாறணும், வெற்றுக்கிற வாசியாதான் மாறியா. அல்லேலூயா. எல்லாம் இருக்கும், இருந்தாலும் வாழ்ற பத்திங்களா, அதான் தேவனுக்கு இருக்கிற ஐக்கியம். அல்லேலூயா. நல்லா பேசக்கூடே இருக்கணும், விசுவாசம் பேசக்கூடே இருக்கணும். பக்கத்து நாலு சொல்லணும், யாரெல்லாம் கிடைக்காது இருக்கதான் செய்யும். ஆனா கிறிஸ்துவோட ஐக்கியம் பத்தியா, அதுதான் உங்களை பலப்படுத்தி நடத்திட்டு போயிட்டே இருக்கும். ஆமே. அது ஆண்டு நாச சுவாசம் மனுஷன நம்பாது. கர்த்தர் நல்லவர். என் செய்தியை சொல்லிக்க முடிஞ்சு. அல்லேலூயா. நிறைய விஷயம் இருக்கு, அதை சொல்றது டைம் இல்லை. பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். ஆமேனா? ஓகே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவோட ஐக்கியம். வேதத்தில் இழந்துவிட்ட ஐக்கியம் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்காக தான் இயேசு உலகத்தில் அனுப்பிவிட்டார். அவர் ரத்தம் சிந்தினது, அவன் அந்த நாட்டில் செய்த பாவம் தொடர்ந்து வந்தது சந்ததியா, அதையெல்லாம் கழுவி அவரோடு கூட இணைத்து, அவரோடு கூட மரித்தோமான, அவரோடு கூட உயிரோடு கூட இழந்துவிடுவோமாய் இருப்போம். அல்லேலூயா. அவரோடு உயிர் தெழுந்திருக்கிறோம் என்று சொன்னால், அது வருகிற போது அவரோடு கூட நாம் கடந்து செல்வதாக இருப்போம். ஆமேனா? எத்தனை விசுவாசம் காரணம் உயர்த்தி கரங்களை அசைத்து சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவீங்க. முதல் சர்வீஸ்ல ஆண்ட வேற மாதிரி பேசுங்க. இந்த ரெண்டாவது சர்வீஸ்ல ஆவியான வேறு விதமா நடத்துறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுக்கு ஆண்கள் செலக்ட் வச்சிருக்காரு, டோக்கன் போட்டு வச்சிருக்கிறாரு, நம்பர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த ஷீட்ல தான் இந்த சேர்ல உட்காரணும். சில ரெண்டும் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு ஞானத்துக்கு எப்படி ரெண்டு பக்கமோ சில ரெண்டும் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க ரெண்டா செய்தி கேட்டவங்க பாக்கியவான். அல்லேலூயா. இந்த செய்தி மட்டும் கேட்டவங்க பாக்கி பாக்கியவான். அல்லேலூயா. ஏன்னா பசுக்காக நல்லதா இருக்குது. நான் இதை சரிப்படுத்துறாங்க, நீ நல்லவன் சொல்றவங்க இருக்காத, இந்த தப்பு பண்ற கரெக்ட் பண்ணி சொல்ற அவங்க கூட இருக்குது. அதுதான் நல்லது. மேல் தப்பு பார்த்தேன், நான் பார்த்தேன், இருக்கட்டும் விடு. அதில் போய் ஜோம் பண்ண வந்துச்சு, உபாசம் கூட வந்துச்சு. ஒரு 20 போயிட்டா போய் ஹாஸ்பிட்டல் ஜோம் பண்ண போதும், ஊழியர்களை ஜோம் பண்ணியா முடிஞ்சிடும். நிற்காத தாங்க உடனே குடிச்சு. அல்லேலூயா. பாவம் இப்போ மனுஷன் தர முடியாது, இயேசு தான் தர முடியும். சமாதானத்தை இயேசு தர முடியும், சந்தோஷத்தை இயேசு தான் தர முடியும், உனக்கு ஆசீர்வாதத்தை இயேசு தான் தர முடியும். உனக்கு கல்யாணத்தை கட்டணும்னா ஆவாதங்களுக்கு அவர் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. யாரும் தப்பா கொஞ்சம் கல்யாணம் ஆவாதம் சொல்ல அவரால் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஐக்கியம் எங்க? அண்ணாளுக்கு ஐக்கியம் எங்க வந்துச்சு? ஆலயத்தில் வந்தது, தேவனோடு வந்தது. அடைக்கப்பட்ட கர்ப்பம் கரம். அல்லேலூயா. இருக்கணும் கரங்களை தலையில் எல்லாரும் அவர் உண்மையுள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்க நாவு, உங்க இருதயம், உங்களுடைய கைகள், உங்களுடைய கால்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய தாய், உங்களுடைய குடும்பம், நீங்க என்னவா இருந்தீங்க சற்று தான் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஐக்கியப்படுது, அவரோடு ஐக்கியப்படுது. எல்லாரும் வாயிலும் கண்களை மூடி ஆலோசனை பார்ப்போம். எல்லாரும் கண்களை